Hi all, how are you? இன்னைக்கு சேலஞ்ச் நம்பர் 29. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. எஸ், கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா நிலைத்தன்மை அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்னா ரெகுலராக பண்ணணும். நம்மளோட கோலை நோக்கி பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நான் ஒரு விஷயத்தை இல்லை ஒரு ஒர்க் நான் பண்ணுறேன்னா எதனால் நான் பண்ணணும்னா அதை நீங்கள் ரெகுலராக பண்ண அது உங்களோட ஹேபிட்டாகவே மாறிடும். உங்களோட ஹேபிட் உங்களோட லைஃப்பை ஷேப் பண்ணும். கரெக்டாக? இது மட்டும் இல்லாமல் இது உங்களை செல்ஃப் டிசிப்ளின்டாக மாற்றும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். சரி, நான் இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு டைமில் படிக்கவே தோணலை, இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ நீங்கள் 10 பேஜ் படிக்கிற இடத்துல ஒரு 2 பேஜாவது படிப்பீங்களா? அந்த டச் விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக படிப்பீங்கள்ல, அதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகேவா? இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா நம்ம? இந்த பிக்சர் நம்ம சின்ன வயசில் நிறைய தடவை பார்த்துருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் 2 பேர் இந்த கோல்ட் டிக்கிங் பண்ணுறப்போ ஒருத்தர் கொஞ்சம் ரொம்ப கிட்ட வந்துட்டு இல்லை இதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்ட்டு போயிடுறாரு. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணி அந்த கோல்டு டிக் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. இதுதான் நம்ம இது பண்ணுறோமேன்னு உடனே நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கலையே அப்படின்ட்டு நம்ம விட்டுருவோம். அப்படி விடாமல் நம்ம திருப்பி 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கப்போ கண்டிப்பாக நம்ம பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கும் நம்மளோட ஹார்ட் ஒர்க்குக்கும் பலன் கிடைக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. டாடா, பை பாய்.